வணக்கம் டிபிகே டாக்ஸ். எதிர்நீச்சல் சீரியலில் தேவசகாயம்ன்ற கதாபாத்திரத்தில் நியூ என்ட்ரியாக வந்திருக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவசகாயமாக எதிர்நீச்சல் நடித்தவரோட உண்மையான பேர் அபிஷேக் சங்கர். இவர் 1964 ஆண்டு பிப்ரவரி 24 மும்பையில் பிறந்திருக்காரு. பள்ளி கல்லூரிலாம் இவர் மும்பையில் தான் படிச்சிருக்காரு. அப்போவே ட்ராமாலலாம் இவர் நடிச்சிருக்காரு. எதேர்ச்சியாக இவர் சென்னைக்கு வெக்கேஷனுக்காக வந்தப்போ இவரை பார்த்த இயக்குனர் ஒருவர் இவரை நடிக்க வைக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி தான் அபிஷேக் அவர்கள் முதல் முறையாக தமிழில் சினிமாவில் அறிமுகம் வராரு. 1995 ஆண்டு மோகமுல்ன்ற ஒரு பிரபல திரைப்படத்தில் தான் இவர் முதல் முறையாக அறிமுகம் வராரு. இதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே 30 ஆண்டுகளாக சினிமா சீரியலில் ஜொலிச்சிட்ருக்காரு அபிஷேக் அவர்கள். ஆம்பளை, தலைவன், துப்பறிவாளன், வாயை மூடி பேசவும்னு பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. இதே போல் ஃபேமிலி மேன், பேப்பர் ராக்கெட்டுன்னு வெப்சீரிஸ்லையுமே நடிச்சிருக்காரு. 1999 ஆண்டு குடும்பம்ன்ற சீரியல் மூலயமா தான் முதல் முறையாக அபிஷேக் அவர்கள் சீரியலில் அறிமுகம் வராரு. இந்த சீரியலுக்கு அப்புறம் புஷ்பாஞ்சலி, குங்குமம், அலைவோசைன்னு பல சீரியல்களை நடித்தாலும் 2003 ஆண்டு கோலங்கள் சீரியலில் பாஸ்கர் கதாபாத்திரம் மூலயமா தமிழ் சீரியல் குடும்பங்கள் மத்தியில் இவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகராக மாறுறாரு. இதுக்கப்புறம் செல்லமே, தங்கம், புது புது அர்த்தங்கள், மீனா, மாரி, பாரிஜாதம், அண்ணாமலை குடும்பம், எதிர்நீச்சல்னு தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட சீரியல்களில் அபிஷேக் அவர்கள் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 10,000 எபிசோடுகளுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு நடித்த நடிகர்கள் ரொம்பவும் சிலர் தான். அதில் ரொம்பவும் குறிப்பிட்ட ஒருத்தர் தான் அபிஷேக் அவர்கள். இதே போல் 2010 ஆண்டு கதைன்ற ஒரு படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு அபிஷேக் அவர்கள். இதே போல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஸ்டேஜ் ப்ரெசண்ட்டாகவுமே இவர் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. இப்படி பல சாதனைகளை பண்ணவர் தான் இப்போது எதிர்நீச்சல் சீரியலில் தேவசகாயம் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க.